நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் ஃபார் விமென்ஸ்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். மதுரையில இருந்து வரேன். என்னோட அப்பா பேர் அபிப்ராஜா, அம்மா பேர் சாரிகா பேகம். என்னோட ட்ரீம் என்னவோ ரொம்ப பெருசு. எனக்கு வந்து கூகுள் கம்பெனி தான் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப கண்டிப்பா ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்னா கண்டிப்பா நம்ம வந்து பெரிய பெரிய எல்லாத்துலயுமே போய் பே பண்ணி தான் படிக்கிற மாதிரி. அந்த டைம்ல தான் அந்த நான் முதல்வன் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம இதுல போய் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நிறைய கோர்சஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாவே கத்து கொடுப்பாங்க. ஆல்சோ சர்டிபிகேட்மே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே கையில இப்ப 3 கோர்சஸ்க்கான சர்டிபிகேட் இருக்கு. சோ ஆல்சோ இப்போ வந்து அவங்க நடத்துறது என்னன்னா நெட்வொர்க் ஆஃப் இன்டர்நெட் கேபிளிங் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. சோ இது மூலியமா எங்களால வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் கிட்ட இருக்கிற அளவு நாலேஜ் வந்து எங்க கிட்ட கிடைக்குது. ஆல்சோ வந்து போன வருஷம் அளவு அவங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷத்துல வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க. இது மூலியமா என்னால செகண்ட் இயர்லயே அந்த லெவல் 3யுமே வந்து கிராக் பண்ணனா பிளேஸ் ஆக முடியும், இன்டர்ன்ஷிப்மே போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கண்டிப்பா இது ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு? என்னதான் நம்ம மைண்ட்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சா வந்து ஸ்கில் இல்லைன்னா வேலை கிடைக்காதுங்கிற ஒரு டிமோட்டிவேஷன் இருந்துட்டே இருந்தாலும் இல்ல இந்த நான் முதல்வன் நமக்கு வந்து ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே கோர்சஸ் நம்ம வெளியே படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? நெட்வொர்க் பத்தி படிக்கணும்னா கண்டிப்பா லேக்ஸ் கணக்குல ஆகும். ஏன்னா இது ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட வந்து ரீப்ளேஸ் ஆகாது, ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு கோர்ஸ்னா இந்த நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் தான். அதவே வந்து இவங்க ஃப்ரீயா நடத்துறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்ன்றதுக்காக அவங்களுடைய கனவு திட்டமா நான் முதல்வன் கொடுத்தாங்க. சோ அந்த திட்டத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கண்டிப்பா நான் பெரிய தேங்க் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் எங்களுக்கு கொடுக்கறதுக்காக. கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே போகணும். இப்ப 10 days தான் கோர்ஸ் நடத்துறாங்க. இன்னும் இதை வந்து எங்களுக்கு நிறைய ஒரு செம்மிலேயே நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணி நாங்க இன்னும் எங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி உலகம் முழுவதும் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைட்டா. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.